அது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் மேடம், அவ்வளோதான். அது நீங்கள் 10 மினிட்ஸில் மிக்ஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸில் பண்ணலாம். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அது மிக்சிங் ஆகும். அது கட்டிக்கிட்டே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அது ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம ஏரியல் அதுதான் இது. ஃபர்ஸ்ட் ஏரியல் கம்பெனிக்காரங்க அது அந்த மாதிரி போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பர்ஃபியூம் எழுதிட்டீங்களே, அது என்ன போடணும்? இல்ல மேடம், அந்த பர்ஃபியூம்லாம் இருக்குல்ல, சென்ட் இருக்குல்ல, அதுதான். அதுல சர்ஃபுக்கும் அப்புறம் லோகன் லிக்விட் வாங்கணும்ல, சர்ஃப் அது எடுத்துவா. இந்த கலர்ல கலர்ல கரெக்ட் அப்படியே கிடைக்குது. அது அப்படியே எழுது கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இந்த கேக் மேலாம் ஆரி ஒர்க் பண்ணி கியூட் ப்ரௌன் கலர் கேக் மேலே போடாமல் பர்ஃபியூம் 5 ml இதுக்கு 1/2 kg தானே, 1 kg வரைக்கும் வரும் இல்லையா? 5 ml அல்லது 10 ml வரைக்கும். அதே போல சாண்டல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்மெல் நல்லா வருது இல்லை? இது சர்ஃபெக்சல் சர்ஃபெக்சலும் லைனிங்லாம் வாங்கலாம். உங்க பரிகாபி வரல இல்லையா? அன்றைக்கே உடனே இல்லையே, சொல்லிட்டு போனாங்க அவங்க. இப்போதான் அன்னைக்கு மட்டும் லீவுன்னு சொன்னாங்க. தேர்ஸ்டே வரமாட்டேன், தேர்ஸ்டே வரமாட்டேன் சொல்லிட்டு போனாங்க. பசங்களை ஊரில் என்னப்பா? ஒன் டே இன்னைக்கு நம்ம பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பேக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது டெக்கரேஷன் அதுக்கு ஒரு சிரிப்பு போயிடும். உங்க 4 பேத்துக்குள்ள நான் எதுவுமே தலையிட மாட்டேன்ப்பா. சரி போய் உட்காரு. கைதட்டுறதுனா 4 பேருக்கு சேர்ந்து கைதட்ட சொல்லுவோம். போய் அவங்க உண்மையிலே இருப்பாங்க. சொன்ன உடனே டக்குன்னு அவங்களுக்கு அது இதெல்லாம் எனக்கும் வரும். நிஜமாதான் இந்த சில கெமிக்கல் ஐட்டம்லாம் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். அது நானும் நினைக்கிறேன் தானே. தேவியா மேம் எழுதியாச்சா? என்ன பேர் நீங்கள் பாவம் அவங்களையும் சேர்த்து பேசி அதை பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க ஒரு தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு தேவையா நமக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன்னு போட்டுவிட்டாங்க. சரி ஓகே. ஷைனி எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? டிஸ்கஷன் முடிச்சதா? நான் பேசவே இல்லை, அதுக்குள்ள என்னையே கேள்வி கேட்க. சாயந்தரம் வாங்க. அது அப்படியே அந்த குச்சியில் பண்ணியிருக்காங்களே, அது அப்படியே கையில் போடுங்க. ஃபுல்லாக அந்த பவர் எடுங்க. என்ன ரைடர்ஸ் பண்ணுறீங்க? ஹீட் ஏதாவது தெரியுதா? ஹீட் எல்லாம் இல்லையா?
நல்ல இந்த பவுல் வெளியில் இல்ல இல்ல அது வந்து இந்த climate ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஹீட் தெரியும் இல்லையா? There's a light தெரியுதா? அப்போ வந்துட்டு வெரி பிகினிங்ல நல்லா இருந்துக்கும். அப்போ தான் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அலர்ஜி அலர்ஜி மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்லை, வெந்து போயிடும். இது போயிடுச்சு. எப்போவுமே கெமிக்கல் ஐட்டம்ஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். ஆப்போசோடாவே கையில் எடுத்து போட்டால் இமீடியட்டாக அது ஆமா. அந்த மாதிரி எடுத்து போட்டு தண்ணி போட்டு பயங்கரமாக ஹீட் தெரியும் ஃபிங்கர்ஸே. பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அது நமக்கு திடீர் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பர்ஃப்யூம் இது பண்ணலாம். கலர் கிரானியூல்ஸு கேக்கெல்லாம் செஞ்சு லாஸ்ட்டாக எப்படி தூவி விடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது மெஷர்மெண்ட் ஏதாவது இருக்கா சார்? அதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு தான். ஆமாம். ஸோ இது ஒரு 1 டே ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலித்தீன் கவரில் நம்ம பேக் பண்ணி இது வேற எதுல கொட்டி ஆரம்பிக்குமா? அப்படியே 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 அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆமாம், போகும்போது மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஓப்பன்லேயே இருக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் மெட்டல் யூஸ் பண்ணிடாதீங்க.